أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم. قاسية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحتاق حديث الغازية. وجوه يومئذ خاسية عاملة ناصبة تسلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرور مرفوعة وأكواب موضوعة ونمارق مبثوثة والزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. நிகழ்த்துவதற்காக சமீஹா அவர்களை அழைக்கிறோம். படைத்தவன் நேசிக்கும் பாவம் மன்னிப்பு என்ற தலைப்பின் கீழ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், படைத்தவன் நேசிக்கும் பாவ மன்னிப்பு. மனிதர்களை பலவீனமானவர்களாகவே இறைவன் படைத்திருக்கிறான். மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதை விட பாவமான காரியங்களிலேயே அதிகம் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவச் செயல்களில் ஈடுபடுகிறான். இதற்கு மிக முக்கிய காரணம், இறைவன் மனிதர்களை பாவம் செய்பவர்களாகவே படைத்திருக்கிறான். ஆனால் பாவம் செய்கின்ற மனிதன் தன்னுடைய பாவச் செயல்களிலேயே மூழ்கி விடாமல் அந்த பாவத்தில் இருந்து திருந்துவதற்கான வழிவகைகளையும் அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். எந்த அளவிற்கென்றால், மனிதர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்றும் தவறு செய்பவர்கள்தான் மனிதர்கள் என்றும் செய்த தவறுகளுக்கு திருந்தி வருந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுது இறைவனிடம் சரணடைபவர்களே சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ் அற்புதமான முறையில் மனித சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறான். அவ்வாறு இறைவன் நேசிக்கும் பாவ மன்னிப்பை பற்றி சில செய்திகளை இந்த உரையில் காண்போம். அல்லாஹுக்கு பிடித்தமானது, பாவம் செய்த பிறகு தான் செய்த பாவத்திற்கு தாமதிக்காமல் பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், லௌலா அன்னக்கும் துட்னிபூன லஹலகல்லாஹு ஹல்கை யுட்னிபூன யஃபிரு லஹும். நீங்கள் பாவம் செய்யாதவர்களாகவே இருந்துவிட்டால் நிச்சயமாக பாவம் செய்கின்ற ஒரு படைப்பை அல்லாஹ் உருவாக்கி அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அடியார்களின் பாவங்களை மன்னிக்கும் பண்பு அல்லாஹுக்கே உண்டு.
அந்த குணத்தை வெளிப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கவே அல்லாஹ் பாவம் செய்யும் மக்களை படைப்பான். நன்மை செய்வோருக்கு நற்பலன் வழங்குவதை அல்லாஹ் விரும்புவதை போன்ற தீமை செய்வோருக்கு மன்னிப்பு வழங்குவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் இந்த தாராள குணத்தை விளங்கி பாவத்தில் இருந்து மீண்டும் பாவ மன்னிப்பு தேடுபவர்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான். தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளின் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் கூறுவதை தெரிவிப்பிறாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களிடம் சொல்கிறாங்க, முற்காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒட்டகத்தையும் உணவையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்திற்கு சென்றார். ஓய்வெடுப்பதற்காக மரத்தடியில் அந்த ஒட்டகத்தையும் உணவையும் வச்சுட்டு அவர் உறங்கிவிட்டார். திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஒட்டகத்தையும் அந்த உணவையும் அந்த இடத்துல காணோம். ஒட்டகத்தையும் உணவையும் அந்த இடத்துல காணோம். இதோட நம்ம கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த மனிதன் நினச்சிட்டு அந்த ஏக்கத்திலே திரும்பவும் படுத்து தூங்கிடுறாங்க. திரும்ப எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஒட்டகத்தையும் அந்த உணவையும் அந்த இடத்துல இருக்கிறத அவங்க பார்த்தோன்னே அவங்களோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ, அவங்களோட வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்டா, நான் தான் உன் எஜமா, நீ என் அடிமை அப்படின்னு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட தன்னுடைய அடியான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, செய்த பாவத்திற்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். நன்மை அல்லாஹ்வின் பாவங்களை மன்னிக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவளாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் லுஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் லுஹா வல்லுஹா வல்லைலி இதா சஜா. மா வத்தஅக ரப்புக வமா கலா. وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَىٰ. أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَىٰ وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَىٰ وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَىٰ. فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ فَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. صدق الله العليم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இறையச்சம் இல்லை என்றால். உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பொலியோட்டம் என்று பிரார்த்தனை செய்தவராக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். எல்லா மதங்களிலும் மனிதனுக்கு இறையச்சம் வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறையச்சம், இறைபக்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இன்று உலகில் நடக்கின்ற எத்தனையோ கொடுமைகள் நிகழ காரணம் என்ன? அதை தடுக்க எத்தனை தடை வந்தாலும் அதை ஆட்சியாளர்களால், அதிகாரிகளால் தடுக்க முடிகின்றதா? இல்லை என்பதுதான் யதார்த்தமான மறுக்க முடியாத உண்மை. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், ஈவ்டீசிங் கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், லஞ்சம், மனித உரிமை மீறல்கள், இது போன்று ஆயிரக்கணக்கான கொடுமைகளை தடுக்க லட்சக்கணக்கான சட்டம் இருந்தும் மனிதனை திருத்த முடியவில்லை. அது இயலாது. சட்டங்களை போட்டு கால்நடைகளை தடுக்கலாம், ஆனால் பல திட்டங்களை போட்டு மனிதனை
திருத்த முடியாது என்பதை நாம் பார்த்து விடுகின்ற உண்மை. அப்படியெனில் இந்த உலகில் மலிந்து கிடக்கின்ற குற்றங்களை தடுக்கவே முடியாதா? இத்தீமைகள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டுதான் இருக்க வேண்டுமா? இதற்கு பிரார்த்தனை தான் என்ன? இஸ்லாத்தை நோக்கி பார்ப்போம். இஸ்லாம் கூறுகின்றது, இது என்ன, இதைவிட பன்மடங்கு தீமைகள் இருந்தாலும் அதையும் தடுக்கலாம், மனித சட்டங்களால் அல்ல, இறையச்சத்தால் மட்டுமே. இப்பொழுது நடக்கின்ற தீமைகளை விட பல்லாண்டு காலமாக பல கொடுமைகளை செய்தவர்கள்தான் அரபியர். அவர்களுக்கு வட்டி, மது, மாது, சூது இன்னும் தீமைகள் மலிந்து கிடக்கின. அவர்களின் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடிந்தது? இப்படிப்பட்ட அரபியரின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது எது? இறையச்சம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். கீழே ஒரு பேரித்தவளம் இருக்கின்றது. அதை பார்த்த நபியவர்கள், இது சதக்கா, தர்மம் பொருளாக இல்லாமல் இருந்தால் இதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள். சதக்கா பொருள் நபியவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பொருளாக இருந்தது. அதனால் அதை சாப்பிடாமல் அப்படியே விடுகின்றார்கள். காரணம், இது தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குமோ, இதனால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவானோ என்று அஞ்சி இறையச்சத்தால் இப்படி செய்கின்றார். கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், லா யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பானியின் இரத்தங்களோ அவற்றின் மாமிசங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்கள் இறையச்சமே அவனை சென்றடையும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களின் தோற்றமோ செல்வமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்கள் இறையச்சமே அவனை சென்றடையும். சுருக்கமாக கூறினால், ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறையச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவன் மிருக குணமுடையவனாகி விடுவான். மேற்கூறிய வசனங்களில் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் ஆணிவேர் இறையச்சம்தான் என்று புரியும். நான் உங்கள் எல்லாத்திலையும் ஒரு கொஷின் கேட்க போகிறேன், எல்லாம் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்விடம் சென்றடைவது எது? அல்லாஹ்விடம் சென்றடைவது எது? சவுண்டாக சொல்லுங்கள். இறையச்சம், கரெக்ட். இன்னொரு கொஷின் கேட்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் இருந்தும் ஏன் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடலை? அது தர்மம் செய்யப்பட்ட பொருளாக இருந்தால் அதை நம்ம சாப்பிட்டோன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ அப்படின்னு பயந்ததுனால அதை நாங்கள் சாப்பிடல என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவன அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கிராத் ஓதுவதற்காக ஹனியா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பலத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதின் வ மா வலத் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத் யகூலு அஹ்லக்து மாலன் லுபதன் அயஹ்சபு அல்லம் யரஹ் அஹத் அலம் நஜ்ஹல் லஹு ஐனைன் வலிசான وشفتين وهديناه نجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا مقربة
ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب المسغبة ميمنة والذين هم كفروا بآياتنا هم أصحاب المسغبة عليه نار موسدا. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பின்பற்ற தகுந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்றும் நம்ம தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்றும் உறுதி கூறியவராக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று நான் உங்கள் முன் பேச வந்த தலைப்பு பெற்றோரை பேணுவோம். மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவு பெற்றோர் என்ற உறவுதான். அந்த பெற்றோர்களை மதிக்க பேண சொல்லும் இறைவன் தன்னை வணங்குவதற்கு அடுத்த மிக முக்கியமான கடமையாக இதை சொல்லி காட்டுவதிலிருந்தே இதன் முக்கியத்துவத்தை உணர முடியும். கால் அல்லாஹு தாலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று முதல் இறைவன் கட்டளை விட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதே, அவ்விருவரும் விரட்டாதே, மரியாதையான சொல்லிய அவ்விருவரிடம் கூறு, அன்புடன் பணிவு எனும் சிறகை அவ்விருவருக்காகவும் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக. மேற்கண்ட வசனத்தில் நம்முடைய வாழ்வில் வழிகாட்டியான குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர்கள் இருவர் இருந்தாலும் சரி, இருவரில் ஒருத்தவங்க இருந்தாலும் சரி, அவ்விருவரை நோக்கி சீனு கூட சொல்லாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அம்மா அத்தா எனக்கு துபாயில் நல்ல வேலை கிடச்சிருக்கு, மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு போயிட்டு நம் தாய் தந்தையருக்கு மாதத்துக்கு அத்தியாவசிய செலவுக்கான காசை கொடுக்குறோமா? நம் தாய் தந்தையர்கள் ஃபோன் அடித்து அவங்கள நல்லா விசாரிக்கிறோமா? மாறாக பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் போய் சேர்க்குறோம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அப்துல்லா பின் மசூத் அப்படிங்கிற சஹாபி வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான செயல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்டபோது அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உறவாடுவதற்கு தகுதியானவர்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெற்றோர்களை பார்த்துக்கக்கூடிய கடமையை பிள்ளைகளான நம்மள்கிட்ட அல்லாஹ் ஒப்படைச்சிருக்கான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோன் அடித்தா உடனே அவங்களோடய ஓடிடுறோம், அவங்க கூடயே அழியிறோம், டீ குடிக்கிறோம், பல மணி நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் நம்மோட உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நம் பெற்றோர்கள் தான் அப்படின்னு நம்ம உணரவில்லை. அப்படி நம் பெற்றோர்கள் தான் நம்முடைய உறவாடுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நம்ம அனைவருமே உணர வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அர்ஹதையானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உம்முக்கும் உன் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க, உம்முக்கும் உன் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்டபோது உம்முக்கும் உன் தாயின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்டபோது அபூக்கும் உன் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உலகிலேயே நம் அழகிய முறையில் உருவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் நம் தாய் தந்தை, நம் பெற்றோர்கள் தான். நம் நண்பர்களோ நம் உறவினர்களோ நம் தாய் தந்தையர்களுக்கு அடுத்ததாக தான் அப்படின்னு நாம் அனைவருமே உணர வேண்டும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன பயான்லேருந்து உங்கள் அனைவர்கிட்டேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்கள். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான செயல் எது? 3 செயல் சொன்னல, அது சொல்லுங்கள். யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லலாம். சரி, என்ன சொல்லிடு. இன்னும் 2 இருக்கு, தெரிஞ்சவங்க சொல்லலாம். சொல்லுங்கள், சொல்கிறேன். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது, தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது, அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது. இந்த 3 செயல்கள் தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களையும் என்னையும் அல்லாஹ் பெற்றோர்களை பேணக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக கிராத் ஓதுவதற்காக சக்கீனா அவர்களை அழைக்கிறேன் மேடைக்கு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபஜர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஷ்ர் هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب إن ربك لبالمرصاد فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيكون ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين فتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان أنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العليم. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பயான் உரை நிகழ்த்துவதற்காக உமைரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. எனக்கு எடுத்து கொடுத்த தலைப்பு தர்மம் செய்தல். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்கள் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் நம்பிக்கை மட்டும் போதாது, அத்துடன் நல்ல செயல்களும் அவசியம். குறிப்பாக தர்மம் என்னும் அமலை பற்றி இஸ்லாம் கூறும் சில ஹதீஸ்களை பாருங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹன்ஃபக ருசூலு அலைஹி யஹ்தஷிபுக ஃபஹுவ அலா சதகத்தஹு. ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தான், அது தர்மமாகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். சில சம்பவங்களை பார்ப்போம். அபூபக்கர் அலி அவர்களுடைய உறவினர் மிஸ்தாஹ் ஆக செலவிட்டு வந்தார்.
அவருடைய என் மகள் ஆயிஷா குறித்து அவதூறி பேசிய பின்பு நான் மிஸ்தாஹ் ஆக ஒருபோதும் செலவிட மாட்டேன் என்று அபூபக்கர் அலி அவர்கள் கூறினார். அப்போது அல்லாஹ் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கு உதவ மாட்டோம் என்று செல்வமும் வசதி உடையவர்களும் சத்தியம் செய்ய வேண்டாம், மன்னித்த அலட்சியம் செய்யட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையம் என்னும் அருளினான். அபூபக்கர் அலி அவர்கள், ஆம், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மிஸ்தாஹ் ஏற்கனவே செய்த உதவியை திரும்பவும் தொடரப் போகிறேன். அவருக்கு செய்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று அபூபக்கர் அலி அவர்கள் கூறினார்கள். இதன் ஹதீஸ்களின் அடிப்படையில் தான தர்மங்களை அதிகம் செய்து நல்லடியார்களாக மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்தஹு. சூரத்துல் ஹாதியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லாதியாத்தி லபுஹா ஃபல்மூரியாத்தி கதுஹா ஃபல்முகீராத்தி சுபுஹா ஃபஸர்ன பிஹி நக்ஹா பவஸத்ன பிஹி ஜம்ஹா இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வஇன்னஹு அலா தாலிக லஷதீத் வஇன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத் அஃபலா யஹ்லமு இதா புஹ்ஷிர மா பிஸ்குஃபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஷ்ஷுதூர் இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லஹபீர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக பயானுரை நிகழ்த்துவதற்காக அஸ்வியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மை யுலில் ஃபலா வயுலில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் முன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பேச்சின் ஒழுக்கம். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். வீணானவற்றை அவர்கள் செவியோரும் போது அதை அவர்கள் அலட்சியம் செய்கின்றனர். எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அறிஞர்களை நாம் விரும்ப மாட்டோம் எனவும் கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், வகுல் லஈப யகூலுல்லதி ஹிய அஹ்ஸன இன்ன ஷைத்தான கான அதுவம் முபீனன். முஹம்மதே, அழகியவற்றை பேசுமாறு எனது அடியாருக்கு கூறுவீராக. ஷைத்தான் அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவனாக இருக்கிறான். ஷைத்தான் மனிதனின் பகிரங்க எதிரியாவான். மனிதனின் முன்னேற்றத்திற்கு பறவை சகுனம் என்பது கிடையாது. சகுனங்களில் சிறந்தது நற்குறி என்பார். மக்கள் நற்குறி என்பது என்ன என்று கேட்டனர். அதற்கு நீங்கள் செவியோரும் நல்ல இனிய சொல்லாகும் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவுகளை பற்றி பெரிதும் யோசிக்காமல் பேசிவிடுகிறார். அதனால் அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். ஒரு அடியார் அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின் விளைவுகளை பற்றி பெரிதும் யோசிக்காமல் பேசிவிடுகிறார். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போய் விழுகிறார். வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சமாகும். கெட்ட வார்த்தைகளும் அதிகமாக பேசுவதும் நயவஞ்சகத்தின் அம்சமாகும். பேரிச்ச பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுவும் இல்லை எனில் இனிய சொல்லை கொண்டாவது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் 3 செயல்களை மறுக்கிறான். பொருட்களை வீணாக்குவது, பிறரிடம் யாசிப்பது,
ஆதாரமின்றி பேசுவது. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம அனைவரிடத்து இனிய சொல்ல பேசுவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கிராத் ஓதுவதற்காக ஹனீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பையினா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபகீன ஹத்தா தஅதியகுமுல் பையினா. ரசூலும் மினல்லாஹி யத்லூ சுஹூஃபன் முத்தஹ்ஹரத் فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا أن يعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பயானுரை நிகழ்த்துவதற்காக ஃபஸ்லீனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பிரார்த்தனை. என் அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை படித்து அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கான். அப்போ மனிதன் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தா அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், நீ என்னை மட்டும்தான் வணங்கணும், எனக்கு இணை கற்பிக்காத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த வணக்கங்களில் ஒன்று தான் பிரார்த்தனை. அது ஊர் அப்பக்கும் தளர்ரு அவ் ஹுஃபியத்தன் இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்க, அவன் வரம்பு மீறியோரை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்போ ரகசியம்னா என்ன? இந்த பள்ளிவாசல் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கூட்டு துவா ஓதுறாங்களே, இது ரகசியமா? இல்லை. ஒரு தனி அறையில் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு கப்ருடைய வேதனையை நினச்சி மறுமை நாளை நினச்சி மனமுருகி அழுகுற அல்ல ஒரு மனிதன், அதுதான் ரகசியமாக பிரார்த்தனை கேட்குறது. இதே மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, ஆமாம் நான் அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் இங்கே அவள் கபில் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு தடவை மட்டும் துவா கேட்டுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் தரக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்க அல்லாஹ் உன் இஷ்டம்டா அல்லாஹ், நீ தந்தா தாடா அல்லாஹ், இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அல்லாட்ட நம்ம எப்போதுமே துவா கேட்கும் போது வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தந்து தான் ஆகணும், உன்னை விட்டால் தரக்கூடியவன் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கேட்கணும். இம்மையில் அது அல்லாஹ் கபில் செய்யலைனா கூட மறுமையில் அது அல்லாஹ் அதற்குண்டான நன்மையை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி சரி இதெல்லாம் ஓகே, எப்பப்பெல்லாம் துவா கேட்டால் அதை அல்லாஹ் கபில் செய்வான் தெரியுமா? கடமையான தொழுகைக்கு அப்புறம் கேட்குறோம்ல, அந்த துவாவை அல்லாஹ் கபில் செய்வான். அதே மாதிரி இரவுகளை 3 இரவுகளாக பிடிக்கிறாங்க. அதாவது ஃபஜர் தொழுகிறதுக்கும் முன்னாடி தஹஜத் தொழுவோம்ல, தஹஜத் தொழுதுட்டு கேட்குற துவாவை அல்லாஹ் கபில் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அப்போ தான் அல்லாஹ் 7வது வானத்துலேருந்து இறங்கி இருப்பானா. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான்கள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாங்களா, அதை நான் கபில் செய்ய மாட்டேனா அப்படின்னு அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டு இருப்பானா. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் முன்னாடியே அல்லாஹ் விதியை எழுதிடுவான். விதியை எதால் தெரியுமா மாற்ற முடியும்? பிரார்த்தனையால் மட்டும்தான் மாற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராவது இப்போ நீங்கள் எங்கேயாவது நம்ம ஆக்சிடெண்ட் ஆக போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருவோம். அப்போ சுற்றிலவங்களாம் என்ன சொல்லுவாங்க? லக்கி நீனு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனிதன் ஏதோ ஒரு வகையில் நன்மை செஞ்சுருக்கலாம், அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சுருக்கலாம், அதனால் அவன் தப்பிச்சிருக்கலாம்.
பிரார்த்தனை அப்படிங்கிறது வலிமையானதும் கூட எளிமையானதும் கூட. இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வராங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காசு தாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்மள்கிட்ட பண வசதி அவ்வளவா இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுக்காக துவா செய்யலாம். அல்லாஹ் நாடினா நம்ம அவங்களுக்காக துவா செஞ்சோம்ல, அந்த துவாவையும் அங்கீகரிச்சுக்குவான். நம்ம என்ன துவா கேட்குறோமோ அதையும் அங்கீகரிச்சுக்குவான். அவங்களுக்காக நம்ம கேட்டோமேன்னு நம்மளோட நம்மையும் எழுதிக்குவான். இதே மாதிரி அல்லாஹ்கிட்ட மட்டுமே முறையிட்டு அல்லாஹ்ட்ட மட்டுமே கையேந்தி பிரார்த்திப்பவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.